லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. மீண்டும் நெபுக்கத்நேசரை சந்திக்கும் தானியேல். அரியோக்கு தானியேலை அரசன் முன்னிலைக்கு விரைவாய் அழைத்துச் சென்று அரசனிடம், அரசரே, சிறைப்பட்ட யூதா நாட்டினருள் அரசருடைய கனவின் உட்பொருளை விளக்கிக் கூறவல்ல ஒருவனை கண்டுபிடித்து விட்டேன் என்றான். அரசனோ பெல்தசாக்சர் என்று பெயரிடப்பட்ட தானியேலை பார்த்து, நான் கண்ட கனவையும் அதன் உட்பொருளையும் எனக்கு விளக்கிக் கூற உன்னால் இயலுமா என்று கேட்டான். தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி: அரசர் கேட்கும் மறைபொருளை அரசருக்கு அறிவிக்க எந்த ஞானியாலும் மாயவித்தைக்காரனாலும் மந்திரவாதியாலும் சோதிடனாலும் இயலாது. ஆனால் அரசே, மறைபொருள்களை வெளிப்படுத்தும் விண்ணக கடவுள் பிற்காலத்தில் நிகழப்போவதை நெபுக்கத்நேசர் என்னும் உமக்கு தெரிவித்துள்ளார். நீர் கண்ட கனவும் நீர் படுத்திருந்த பொழுது உன் மனக்கண் முன்னே தோன்றின காட்சிகளும் பின்வருமாறு. அரசே, நீர் படுத்திருந்த பொழுது எதிர்காலத்தில் நிகழப்போவதை பற்றி நினைக்கத் தொடங்கினீர். அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் இனி நடக்கவிருப்பதை உமக்கு காண்பித்தார். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் மற்ற எல்லா உயிர்களையும் விட நான் ஞானமிக்கவன் என்பதால் எனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அரசருக்கு அதன் உட்பொருளை தெரிவிக்கவும் உமது இதயத்தின் நினைவுகளை நீர் அறிந்து கொள்ளவும் அவை எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. விவிலிய தேடல். திருப்பாடல் 69 பகுதி 3. இறையில்லம் மீது பற்றார்வம் கொள்வோம். அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் மதிகேடுகள் மன்னிக்கப்படட்டும் என்ற தலைப்பில் 69வது திருப்பாடலில் 5 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் 9 முதல் 12 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை பக்தி நிறைந்த மனதுடன் வாசிப்போம். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. நோன்பிருந்து நான் நெக்குருகி அழுதேன், அதுவே எனக்கு இழிவாய் மாறிற்று. சாக்கு துணியை என் உடையாக கொண்டேன், ஆயினும் அவர்களது பழிச்சொல்லுக்கு உள்ளானேன். நகர வாயிலில் அமர்வோர் என்னை பற்றி புரணி பேசுகின்றனர், குடிகாரர் என்னை பற்றி பாட்டு கட்டுகின்றனர். அன்பர்களே, முதலில் உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன என்று உரைக்கும் தாவீதின் வார்த்தைகள் குறித்து தியானிப்போம். தாவீது தனது ஒப்புயர்வற்ற ஆண்டவராம் கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை அவரது நகரத்தின் வாயில்களில் அமர்ந்திருக்கும் இஸ்ரேல் குழுமங்களின் தலைவர்களால் கூட கேலியும் கிண்டலும் செய்யப்படுகிறது. தான் பெற்றுள்ள இத்தகையதொரு அவமானம் தனக்கு நேர்ந்தது என்பதை காட்டிலும் தனது கடவுளுக்கு நேர்ந்ததாக கருதுவதாலேயே உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது என்று ஆதங்கப்படுகிறார் தாவீது. மேலும்
தனது அன்பர் கடவுளை பழிப்பது தன்னையே பழிப்பதற்கு சமம் என்று தாவீது நினைப்பதாலேயே உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன என்கின்றார். இவ்விடத்தில் இயேசு ஆண்டவர் எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்திய நிகழ்வுடன் ஒப்பிட்டு பார்ப்போம். அங்கே என்ன நிகழ்கிறது என்பதை இப்போது வாசிப்போம். யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கு உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலில் இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். இங்கே இயேசு இவ்வளவு கோபம் கொள்வதற்கு முக்கிய காரணமே அவர் அதன் மீது கொண்டிருந்த பற்றார்வம்தான். சிறப்பாக எருசலேம் கோவில் இறைத்தந்தை வாழும் இல்லமாகவே கருதப்பட்டது. குறிப்பாக இந்த கோவில் எப்போது யார் காலத்தில் கட்டப்பட்டது என்பது குறித்தும் அதன் வரலாறு குறித்தும் இதற்கு முன்பு நாம் தியானித்த பல்வேறு விவிலிய தேடல் நிகழ்வுகளில் கண்டிருக்கின்றோம். இவ்விடம் ஒன்றை மட்டும் நாம் மீண்டும் நம் நினைவில் கொள்வோம். சாலமோன் அரசர் எருசலேம் திருக்கோவிலை கட்டி முடித்து அதனை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தார். அதன் பிறகு கடவுள் சாலமோனுக்கு 2ஆம் முறை கனவில் தோன்றி, இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன். எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதன்மேல் எந்நாளும் இருக்கும் என்று உரைக்கின்றார். ஆக இந்த திருக்கோவிலில் வாழும் கடவுளை அவமானப்படுத்துவது தன்னை அவமானப்படுத்துவது போன்றது என்பதாலேயே தாவீது வேதனை அடைகின்றார். அவரது வழித்தோன்றலில் வரும் நமது ஆண்டவராம் இயேசுவும் இதே கண்ணோட்டத்தில்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இயேசுவின் காலத்தில் எருசலேம் திருக்கோவில் பணக்காரர்களின் சந்தைக்கூடமாக மாறிப்போயிருந்தது. அங்கே அநீதிகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்திருந்தன. இதன் காரணத்தினாலேயே இயேசுவுக்கு கோபம் கொப்பளித்து கொண்டு வருகிறது. மேலும் இது ஒரே நாளில் ஏற்பட்ட கோபமும் அன்று, மாறாக பல நாள் பார்த்து வந்த இந்த சந்தை கலாச்சாரத்தால் அவரது உள்ளம் கனன்று கொண்டே இருந்திருக்க வேண்டும். நேரமும் காலமும் கைகூடி வந்தபோது பொறுத்தது போதும் பொங்கியெழு என்ற கதையாக இந்த காரியத்தை கணக்கச்சிதமாக செய்து முடித்திருக்கின்றார் இயேசு. தாவீதின் காலத்தில் யூத சமுதாய குழுக்களின் தலைவர்கள் அவருக்கு எதிரியாக மாறி அவரை எள்ளி நகையாடி கேலியும் கிண்டலும் செய்தது போலவே இயேசுவின் காலத்திலும் நிகழ்கின்றது. ஆக தாவீதின் எதிரிகள் இயேசுவின் எதிரிகளாக மாறிப்போகிறார்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து, நோன்பிருந்து நான் நெக்குருகி அழுதேன், அதுவே எனக்கு இழிவாய் மாறிற்று. சாக்கு துணியை என் உடையாக கொண்டேன், ஆயினும் அவர்களது பழிச்சொல்லுக்கு உள்ளானேன் என்று கூறுகின்றார் தாவீது. இங்கும் தாவீது உரியாவின் மனைவி பத்சேபாவுடன் செய்த பாவத்தின் சூழலின் பின்னணியில்தான் நோன்பிருந்து மனம் வெதும்பி கண்ணீர் சிந்தி அழுது நோன்பிருந்ததை தனது நினைவுக்கு கொண்டு வருகிறார். அப்பகுதியை இப்போது வாசிப்போம். தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார்.
பின்பு நாத்தான் தம் வீட்டுக்குச் சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையினின்று அவரை எழுப்பச் சென்றனர். அவருக்கோ விருப்பமில்லை. அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. பின் 7வது நாள் குழந்தை இறந்தது. குழந்தை இறந்ததை தாவீதின் பணியாளர் அவரிடம் சொல்ல அஞ்சினர். குழந்தை உயிரோடு இருந்தும் நாம் அவரிடம் பேசிய போது அவர் நம் குரலுக்கு செவி கொடுக்கவில்லையே. குழந்தை இறந்துவிட்டது என்று நாம் அவரிடம் சொன்னால் அவர் தனக்கு என்ன தீங்கு இழைத்துக் கொள்வாரோ என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, இங்கே அதுவே எனக்கு இழிவாய் மாறிற்று என்று கூறும் தாவீதின் வார்த்தைகளை இன்னும் சற்று ஆழப்படுத்துவோம். தாவீது தனது வாழ்வில் பெற்ற வெற்றிகள் அனைத்தும் கடவுளின் அருள் துணையால் மட்டுமே நிகழ்ந்தவை என்பது நமக்கு தெரியும். அதிலும் குறிப்பாக ஒரு இளைஞனாக அவர் கோலியாத்தை எதிர்த்து நின்றபோது கடவுள் அவருக்கு மாபெரும் வெற்றியளித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் மீது காழ்ப்புணர்வு கொள்ளும் மன்னர் சவுலையும் அழித்தொழித்து அவரது ஆட்சியை தாவீதிடம் ஒப்படைத்தார் கடவுள். இதன் பிறகு தனது எதிரிகளையெல்லாம் வென்றழித்து ஒரு மாபெரும் பேரரசராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் தாவீது. இவை அனைத்தும் கடவுளின் பெருந்துணையால் மட்டுமே நிகழ்ந்தது. ஆனால் பத்சேபாவுடன் புரிந்த பாவத்தின் காரணமாக தனக்கு உதவிய கடவுளை மனம் நோகச் செய்து அவரது எதிரிகளை மனம் மகிழ்வடையச் செய்துவிட்டார் தாவீது. இதனால்தான் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்துவிட்டாய் என்ற வார்த்தைகள் இறைவாக்கினர் நாத்தானின் வாயிலிருந்து வெளிப்படுவதை பார்க்கின்றோம். அதே வேளையில் தான் பத்சேபாவுடன் புரிந்த பாவமே தனக்கு இழிநிலையை கொண்டு வந்துவிட்டது என்று பகிரங்கமாக தாவீது ஒப்புக்கொள்வதையும் நம்மால் காண முடிகின்றது. இறுதியாக, நகர வாயிலில் அமர்வோர் என்னை பற்றி புரணி பேசுகின்றனர், குடிகாரர் என்னை பற்றி பாட்டு கட்டுகின்றனர் என்று கூறுகின்றார் தாவீது. அந்த காலத்தில் மட்டுமல்ல, இந்த காலத்திலும் கிராமப்புறங்களில் தேநீர் கடைகளில் கூடும் பெரியவர்கள் புரணி பேசும் வழக்கத்தை கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் இன்னும் மாறாமல் தான் இருக்கின்றன. இப்படி புரணி பேசுபவர்களில் சில குடிகாரர்களும் இருப்பார்கள் என்பதும் திண்ணம். இவர்கள் பெரும்பாலும் நல்லவர்களையும் அதிலும் குறிப்பாக கோவிலுக்கு செல்லும் இறைபக்தர்களை அதிகம் கேலியும் கிண்டலும் செய்து புரணி பேசுவார்கள். அதே வேளையில் இவர்கள் சாதாரண குடிமக்களாக இருந்திருக்க முடியாது. காரணம், ஒரு பேரரசரை குறித்து புரணி பேசும் அளவிற்கு துணிவு கொண்டிருக்கவும் முடியாது. அதனால் இவர்கள் மக்கள் செல்வாக்கு பெற்ற பெரியவர்களாகவோ அல்லது அவர்களின் தலைவர்களாகவோ இருந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அதனால்தான் தாவீது இவ்வாறு கூறுகின்றார். ஆகவே அன்பு நிறைந்தவர்களே, உன்னத நிலையில் இருந்த தாவீது அரசரே இவ்வளவு பொறுமையுடன் கடவுளிடம் சரணடைந்திருக்கிறார் என்றால் நாமும் அவர் போல வாழ்ந்திடல் வேண்டும். இவ்வருளுக்காக இந்நாளில் மன்றாடுவோம். இறை இல்லத்தின் மீது பற்றார்வம் கொள்வோம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். அருளாளர் கர்தினால் லூலியோ ஹோசு அவர்களின் ஆழமான எதிர்நோக்கானது அவரது உயர்ந்த மேய்ப்பு பணியில் வெளிப்பட்டது என்றும் கடவுளின் பணியில் தீய ஆவியின் வாயில்கள் வெற்றி பெறாது என்பதை நன்கு அறிந்து நம்பிக்கையில் உயர்ந்த மனிதராக விளங்கினார் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 2 திங்கட்கிழமை மாலை அருளாளர் கர்தினால் லூலியோ ஹோசு அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு சிஸ்டைன் சிற்றாலயத்தில் கூடியிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்த செய்தியில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. கிரேக்க கத்தோலிக்கத்தைச் சார்ந்த க்ளூஜ் கெர்லா மறைமாவட்ட ஆயரும் ருமேனியாவில் கம்யூனிஸ்ட் துன்புறுத்தலின் போது மறைசாட்சியாக இறந்தவருமான
அருளாளர் கர்தினால் லூலியோ ஹோசு அவர்கள் 1969 ஏப்ரல் 28 அன்று திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் அவர்களால் கர்தினாலாக உயர்த்தப்பட்டவர். ரோம் தளத்திறவைக்கு நம்பிக்கை உள்ளவராக இருந்ததால் சிறையில் அடைக்கப்பட்டு மறை சாட்சியாக இறந்தவர் என்றும் கூறினார் திருத்தந்தை. ஜூன் 3 செவ்வாய்க்கிழமை டொமினிக்கன் குடியரசு நாடு மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கான புதிய அரசு தூதர்களை சந்தித்து அவர்களை வாழ்த்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. டொமினிக்கன் குடியரசு நாட்டின் அரசு தூதராக விக்டர் வால்டிமிர் சௌரஸ் அவர்களை நியமித்துள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கான அரசு தூதராக கெய்த் ஜான் பீட் அவர்களை நியமித்துள்ளார் திருத்தந்தை. இன்றைய உலகின் சவால்களை புரிந்து கொள்வதிலும் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்கும் நம்பிக்கைக்கான விருப்பத்தை வளர்ப்பதிலும் கிறிஸ்தவ சமூகம் தொலைநோக்கு பார்வையுடன் இருப்பது முக்கியம் என்றும், பல்வேறு காரணங்களுக்காக ஆன்மீக ரீதியாக நம்மிடமிருந்து மிகவும் தொலைவில் உள்ள குடும்பங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 2 திங்கட்கிழமை இன்றைய மற்றும் எதிர்கால குடும்பங்களுடன் நற்செய்தியை அறிவித்தல், திரு அவையியல் மற்றும் மேய்ப்பு பணி சவால்கள் என்ற தலைப்பில் பொதுநிலையினர், குடும்பம் மற்றும் வாழ்வு திருப்பீடத் துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கருத்தரங்கில் பங்கேற்றவர்களுக்கு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இக்கருப்பொருளானது திரு அவையின் தாயன்பு கிறிஸ்தவ குடும்பங்கள் வழியாக கிறிஸ்துவின் மறைபொருளாம் உடலின் உயிருள்ள உறுப்பினர்களாக இருக்கும் உலக மக்களுக்கு வழங்கப்படுகின்றது என்பதை எடுத்துரைக்கின்றது என்றும், இம்மக்களே திரு அவையின் முதன்மையாகவும் இவர்களிடமே புதிய தலைமுறையினருக்கு நம்பிக்கையையும் நற்செய்தியையும் பரப்புவதையும் இறைவன் ஒப்படைக்கின்றார் என்றும் அச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் எல்லையற்ற நிகழ்காலத்திற்கான ஆழ்ந்த தாகம் உள்ளது என்றும், பெற்றோர்கள் இறை தந்தையின் தந்தைத்துவம் பற்றி தங்கள் குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டிய கடமையை குறிக்கிறது என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை. போலந்தின் பழமையான பிளாக் மறைமாவட்டத்தின் 950ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்க கர்தினால் லடிஸ்லாவ் நெமெத் அவர்களை நியமித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 2 திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட தகவல்களின்படி பெல்கிராதோ பெருநகர உயர் மறைமாவட்ட கர்தினால் லடிஸ்லாவ் நெமெத் அவர்களை தனது பிரதிநிதியாக சிறப்பு தூதராக போலந்தின் பிளாக் மறைமாவட்டத்தின் 950வது ஆண்டு விழா நிகழ்வில் பங்கேற்க நியமித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிளாக் மறைமாவட்டமானது 1075ஆம் ஆண்டு திருத்தந்தை 7ஆம் கிரகரி அவர்களால் உருவாக்கப்பட்டது. வருகின்ற ஜூன் 7 சனிக்கிழமை 950வது ஆண்டினை சிறப்பிக்கின்ற வேளையில் திருத்தந்தையின் சார்பாக அந்நிகழ்வில் பங்கேற்க கர்தினால் லடிஸ்லாவ் நெமெத் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். நைரோபியின் கேரியோ பள்ளத்தாக்கில் உள்ள தங்களது அனைத்து பணித்தளங்களையும் பெனடிக்டைன் மறைபரப்பு சபை அருள் சகோதரிகள் மூடுகிறார்கள் எனவும், இந்த பகுதியில் தினமும் நிகழும் தொடர்ச்சியான வன்முறை செயல்களால் கால வரையறையின்றி மூடுவதாக சமூக ஊடகங்களில் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் எனவும் தெரிவித்துள்ளது ஃபீதேஸ் எனும் கத்தோலிக்க செய்தி நிறுவனம். ஜூன் 2 திங்கட்கிழமை அன்று பெனடிக்டைன் சபை அருள் சகோதரிகளின் தலைமை அருள் சகோதரி ரோசா பாஸ்கல் அவர்கள் கையொப்பமிட்டு வெளியிட்ட உரையில், தூய மத்தியாஸ் முழும்பா ஆலய பங்குத்தந்தையான அருள்பணி அலாய் பெட் அவர்கள் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நைரோபி பகுதியில் அமைதியாக பணிகளை செய்வதற்கான உறுதியற்ற சூழல்கள் நிலவுவதால் இது இறை பணியை மட்டுமல்லாமல் அருள் சகோதரிகளை மன உளைச்சலுக்கும் உளவியல் அதிர்ச்சிக்கும் ஆளாக்குகிறது என்றும் தெரிவித்துள்ளார் அருள் சகோதரி பாஸ்கல். மியான்மர் நாட்டிலுள்ள யங்கோன் பகுதியில் ஏறக்குறைய ஒரு வாரமாக நீடித்த கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட அதிகப்படியான வெள்ளம் வடக்கு மியான்மரை, குறிப்பாக சாகாயிங் பகுதி மற்றும் கச்சின் மாநிலத்தை தாக்கியுள்ளது என்றும், உள்நாட்டு போரினால் போராடி கொண்டிருந்த பொதுமக்களின் வாழ்க்கையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது ஃபீதேஸ் எனும் கத்தோலிக்க செய்தி நிறுவனம். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.